குமாரதேவி, நீ எப்படி இயேசுவாமியை கண்டுகொண்ட? அது எப்படி மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருந்தது? அது மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருந்த ஒரு சாட்சி சொல்றேன். சொல்லுமா. நான் என் கூட ஒர்க் பண்ற ஒரு மிஸ் வந்து குமுதா. அவங்க வந்து 10 பவுன் நகை வந்து வீட்டுல வச்ச மணிக்கு யாரோ தூக்கி போயிட்டாங்க. 10 பவுன் போச்சு. சரி. பக்கத்து ஆனா அவங்க வந்து ஒரு மாசமா என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் எதாச்சா போன் போடும்போது இப்படி 10 பவுன் நகை காணும் மேம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், தேவனால் எல்லாம் கூடும். எங்க மேடம் வந்து ஒரு மெசேஜ்ல வந்து தேவனால் எல்லாம் கூடும்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஆமா, உங்க மெசேஜ்ல தான் அவங்களுக்கு அதை சொன்னேன். நீங்க அதை வச்சு தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் மனுஷனால இல்ல, மனுஷர்களால இல்ல, தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. எங்க மேடம் பிரேயர்ல சொல்லியிருக்காங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிச்சு பிரேயர் பண்ணுங்க, உங்களுடைய நகை கிடைக்கும். நான் விசுவாசத்தோட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நானும் காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு அவங்களுக்காக நான் ஜெபிச்சேன். அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால அந்த செயல் தொலைஞ்சதுனால அவங்க வீட்டுக்காரன் அவங்களை விட்டுட்டு போயிட்டாப்ல. அதுக்கு பிறகு நல்லா பிரேயர் பண்ணாங்க, ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அந்த எடுத்தவங்களே வந்து 3ஆவது நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எடுத்தவங்களே வந்து நான் தான் எடுத்தேன், நாங்களே தந்துடுறோம், நீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்ல. கர்த்தர் செய்த பெரிய அர்த்தம். இதை வந்து அவங்க வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். நான் அந்த மேடத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பக்கத்துல இருந்தா நான் வந்து பாத்துருவேன். குமாரதேவி, நீ யாரோ ஒருத்தவங்க நகை காணாம போச்சு அப்படின்னா எல்லாரும் 1000 கதைகள் பேசுவாங்க. நீ பத்திரமா வச்சிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஆனா எப்படி அவங்க மேல உனக்கு ஒரு கரிசனை வந்தது? நான் வந்து கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஏசப்பாவை பத்தி யாராட்டும் என்னால சொல்ல முடியுமோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் வந்து மத்தவங்களாம் அந்த மிஸ்ஸ திட்டினாங்க. ஆனா நான் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. தேவனால எல்லாம் கூட எங்க மேடம் வந்து ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன், அதனால நீங்க தேவனால எல்லாம் கூட சொல்லிக்கிட்டே இருங்க. கட்டாயம் கிடைச்சது. 1 மாசம் தான், அதே மாசத்துல கிடைச்சது. ஆனா இப்ப நல்லா வீடு கட்டி இப்ப நல்லா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. கர்த்தருடைய கிருபைதான். ஆமா, நான் உங்களுடைய மெசேஜ தான் எடுத்து அவங்களுக்கு சொன்னேன். ஏசின் ரத்தம் ஜெயன்னு நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருவீங்க. அந்த மெசேஜ்ல ஆமா, ஏசின் ரத்தம் ஜெயன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அவங்க வீட்டுக்காருக்கு வந்து அந்த ஏசி ரத்தம் ஜெயன்னு சொல்லியே தண்ணியோ உணவோ கொடுத்தாங்க. இப்ப வந்து வீட்டுக்காரர் வந்து நல்ல பொறுப்புள்ளவரா இருக்காரு. அது கர்த்தருடைய கிருபை. உங்களுடைய மெசேஜ் எனக்கு வாழ்க்கையில எனக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. கர்த்தருக்கு கோடான சோஸ்திரம். ரொம்ப சந்தோஷம். சில சமயங்கள்ல நினைப்பு இந்த வயசான காலத்துலயும் உட்கார்ந்து விடாம வேலை செய்யணுமே சில சமயம் போடணும் மேம், கஷ்டமா போடணும். எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கு. ஏதோ எங்களுக்கு நாங்க வந்து இந்து ஃபேமிலியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்பலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை இப்படி உங்க வாட்ஸ்அப்ல பாக்குறது, அதுல உள்ள அந்த வாக்குத்தத்தத்தை வந்து மற்றவங்களுக்கு இந்த மிஸ்ன்னு இல்ல, இன்னும் 2-3 மிஸ்ஸுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க அதெல்லாம் நல்லா ரொம்ப யூஸா இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவை சரி விழிப்பாரு ஒரு மெசேஜ் நீங்க கொடுத்தீங்க, அது நல்லா இருக்கு. ஆனா நீ சொன்னாப்புல அப்படியே காணாம போனது அப்படி அது மிராக்கிள், எவ்வளவு பெரிய மிராக்கிள். அது நீ அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்க. ஆமா, யோகா ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ண பொழுது அவனோட சிறையிருப்ப மாற்றினார் போல நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணது ரொம்ப என் உள்ளத்தை வந்து தொட்டது. வா, அப்படிதான் ஜெபம் கையெழுத்தாங்க. எங்களேசிக்கு நல்லா காப்பனா சுவாமி, இந்த நேரத்தில் அவங்க அருமையான மாணவி ஆண்டவரே, ஆண்டவரே தேவரையர் அவர்கிட்ட நான் எப்போ எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேனாப்பா. ஆண்டவரே, மற்றவங்க பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்த்து அதற்காக அவள் தன்னால் முடிந்த அளவுக்கு அவளும் ஜபித்து உபவாசம் பண்ணி கர்த்தாவே தேவரையர் நிச்சயம் கிடைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. அந்த நேரத்தில் சுவாமி காணாமல் போன ஆடு காணாமல் போகுது, நகை காணாமல் போகுது, மனுஷனே காணாமல் போயிடுறாங்கப்பா. இந்த நேரத்தில் காணாமல் யாரெல்லாம் எல்லாத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் திருப்பி நீங்கள் தாங்க சுவாமி. ஆண்டரே தயவாக இருங்க ஆண்டரே. காணாமல் போன ஆண்டரே ஆடு 100 ஆட்டில் 1 காணாமல் போகுது, 99 விட்டுட்டு ஆட்டுக்கு போகிறீங்க.
2 பேரில் ஆண்டவரே நல்ல கெட்ட குமாரன் நல்ல குமாரன் 2 பேர் அதுலேயும் ஆண்டவரே. அப்புறம் நாங்கள் நாணயத்தை வந்து பார்க்குறோம் சுவாமி, அதுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அது வேல்யூ அதையும் நாங்கள் தேடுறோம். இப்படியாக ஆண்டவரே ஏதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு ஜெபிக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சுவாமி, வீட்டில் ஹஸ்பண்ட் காணாமல் போயிருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், ஆனால் காணாமல் போயிருக்கலாம், பிள்ளைகள் அப்படி போயிருக்கலாம், கூட்டி கொண்டு வாங்காண்டவரே சுவாமி. ஏதாவது ஜுவல்ஸ்லாம் தொலைச்சாலும் நீங்கள் போய் அவங்க உள்ளத்தில் தட்டி அவங்க கொண்டாந்து திரும்ப ஒப்புவிக்க உதவிச்சிங்க சுவாமி. ஆண்டவரே எல்லாம் எல்லாம் உம்மாலே கொடுமாண்டவரே. காணாமல் போன ஆடுகளை போல சிதறி திரிகிற மக்களையும் மண்டே பண்ணுறதான் சுவாமி. நன்றி அப்பா, எங்கள் பிள்ளைய மென்மேலும் ஆசைப்படுவீங்க. சத்தத்தை நான் கேட்குறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென்.